கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜேஸ் கேட்க போகிறாரு. ஸோ வெல்கம் டு மணி இஸ் யூஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் தான். ஸோ ஃப்ரைடே எண்டில் என்ன ஓட்டிங் ஆர்டர் இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எவிக்ஷன் இருக்கா 2 எவிக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த பெல் பைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஆர்டரில் ஏதாவது மாற்றம் இருக்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ அப்படியே நான் சொல்லிடுறேன் ஆர்டர் எப்படி இருக்குது. ஸோ யார் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, யார் எவிக்ட் ஆகணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே வேணாங்க, நம்ம தீபக் அவர்கள் தான் வந்துட்டு ரூல் பண்ணுறாரு அந்த ஃபஸ்ட்டு பிளேஸை. ஸோ இது வந்து நான் சொல்லி ஆகணுங்க. என்ன தான் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்துட்டு ப்ரோ நீங்கள் முத்துக்குமரன் சொம்பு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இதுதான் உண்மை. ஆக்சுவலி வந்துட்டு முத்துக்குமரன் அவர்கள் ஓட்ஸ்னால தான் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம தீபக் அவர்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். ஸோ அப்பப்போ வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ் போயிட்டு தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருந்ததில்லை நம்ம தீபக். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கார் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில். நம்ம தீபக் அவர்கள் அஃபிஷியல் ஓட் எண்ட் ஆனதை ஃப்ரைடே ரிசல்ட்டில் தீபக் அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் அவர்கள் வந்துட்டு செகண்ட் பிளேஸை பிடிக்கிறாரு. ஸோ ராணவுக்கு வந்துட்டு பயங்கரமான சப்போர்ட்ன்றது வந்துட்டுருக்கு. எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில, ஆனால் வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் வருது. ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப வந்து வெகுலியாக இருக்கார், இன்னோசென்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்குமே வந்துட்டு அவரோட கேம் பிளே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆஸ் எ ரிவ்யூவராக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அவர் இது எனக்கு சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணுவோம். சௌந்தர்யா எப்படி அவங்கள தூக்கி வச்சு சௌந்தர்யாவுக்கு ஒரு ஆர்மி, சௌந்தர்யா நேஷன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களோ அதேமாரி ராணுவுக்கும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சௌந்தர்யாவுமே வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கேம்ன்றதை பண்ணியிருக்காங்க. அது கேம்னு சொல்லணுமா என்னென்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் ராணா அவர்கள் அவரை வந்துட்டு லைக் ஒரு இன்னோசென்ட், லைக் வந்துட்டு அவருக்கு ஒழுங்காக பேசவே வராது, லைக் அந்த மாதிரி ஒரு இதாக வந்துட்டு அவர் காட்டிக்கிறாரு. அதை வந்துட்டு அவரே சொல்லிட்டார், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆள் கிடையாது, லைக் வந்து நான் வெளியே வேறு மாதிரி, இங்கே தான் இந்த கேமுக்காக இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராணா அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு ராணா அவர்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நல்ல கேம் பிளேயராக தான் எனக்கு தெரிகிறாரு. ஸோ பார்க்கலாம் ஃபைனல்ஸ்குள்ளே போகிறாரா, டாப் 5குள்ளே இருக்கிறாரான்னு சொல்லி. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து ராணா அவர்கள் இருக்கார். தேர்ட் பிளேஸில் நம்ம விஜே விஷால் அவர்கள் வந்துட்டு தேர்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ என்ன ப்ரோ விஜே விஷால்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க விஜே விஷாலுக்கு பயங்கரமாக ஓட்ஸ்ன்றது வந்துட்டுருக்கு. அந்த விஷயம் லைக் வந்துட்டு அந்த வீக்கில் வந்துட்டு டிடிஎஃப் ஃபுல்லாக வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பயங்கரமாக ஓட்ஸ்ன்றது வந்துட்டுருக்கு. சும்மா தெரியுது பார்த்துக்கோங்க ஓட்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. விஜய் விஷால் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஆர்மிலாம் பயங்கரமாக ஓட்டு போட்டுருக்காங்க போல். சௌந்தர்யா ஃபேன்ஸுமே இதில் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் விஷாலுக்கு. ஸோ ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு வேறு மாதிரி மாஸ் பண்ணுறாரு மக்களே. நம்ம ரயான் வந்துட்டு இந்த வீக்கே வந்துட்டு ரயான் தான் பாட்டு பாட வேண்டியதான். ஸோ வந்துட்டு நம்ம மஞ்சள் கலர் பச்சை கலரும் சேர்ந்து அப்படியே தலையில் கலர் அடிச்சிருக்காப்புல. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் மணி பாக்ஸ் எடுப்பாரா அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் நான் சொன்னேன். என்னென்னா 60 சீசனில் வந்துட்டு ஆக்சுவலி அமுதவாணன் வந்துட்டு டிடிஎஃப் ஜெயிச்சிருப்பார். ஸோ இங்கே வந்துட்டு ரயான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு அமுதவாணன் வந்துட்டு அவருமே ஏர் கலர் ஒன்று அடித்தார், இங்கே ரயானுமே அடிச்சிருக்காரு. அப்போ அமுதவாணன் பெட்டி எடுத்தார், ப்ரோ ரயானும் பெட்டி எடுத்துருவாரா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஸோ அந்த மாதிரி சிங்க் ஆகுமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரயான் அவர்கள் ஃபோர்த் பிளேஸில் இருக்கார். அவர் வந்து நிறைய பேர் ஃபவுல் கேம் ஆடினார், அவருக்கு டிடிஎஃப் கொடுக்கூடாதுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ டிடிஎஃப் அவர் ஜெயிக்கலை, அவர் தான் டிடிஎஃப் ஜெயிக்கிறாரு. பட் அப்படி ஜெயிக்கலை, ஒரு வேளை ஜெயிக்கலைன்னா ரயானா எவிக்ட் ஆவார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. ரயான் இஸ் சேஃப். ஸோ ஃபோர்த் பிளேஸில் ரயான் அவர்கள் இருக்கார். ஃபிஃப்த்தில் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃபிஃப்த்தில் வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு ஜாக்லினுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஓட்ஸ்ன்றது செம்ம டிராஸ்டிக்காக டவுன் ஆகிருக்குங்க. ஏன்னா வந்துட்டு பயங்கர டிராஸ்டிக் டவுன். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தவங்க வீக் ஸ்டார்ட்டில் இப்போ வந்துட்டு ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த வாரம் கேமே வந்து ரொம்ப சட்டில் ஆகிடுச்சு, அவங்க கேமு கொஞ்சம் நெகட்டிவாகவும் ஆகிடுச்சு. ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவங்க இருக்காங்க. செவன்த்தில் யார் ப்ரோ, அந்த லாஸ்ட்டு 3 யார் ப்ரோ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. லாஸ்ட் 3 யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண், பவித்ரா மற்றும் மஞ்சரி. ஸோ இவங்க 3 பேரில் 2 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க. ஸோ யார் அந்த 2 பேர் எலிமினேட் ஆகணுன்றதை நான் சொல்கிறேன். லைக் மஞ்சரி வந்துட்டு கண்டிப்பாக எலிமினேட் ஆகிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சுத்தமாக ஓட் பேங்கே இல்லை. அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு 2 வாரம் முன்னாடி அவங்க நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க் அந்த டைம்லலாம் வந்துட்டு நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவ் எடுத்த மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுச்சா இல்லை உங்களுக்குமே தோணுச்சான்றதை சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் ஆகிட்டு பின்னாடி பேசுகிறது அந்தமாரிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க முத்துவோட ஷேடில் இருந்துட்டு முத்துவோட கேமை வந்துட்டு ரொம்ப
கெடுத்த மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வந்துட்டு மஞ்சரி வெளியே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே அதை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். ஸோ மஞ்சரி அவர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே ஓட்டுமே சுத்தமாக இல்லை. ஸோ மஞ்சரி அவர்கள் லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ பவித்ரா அவர்கள் போவாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பவித்ரா அவர்கள் போவாங்களான்னு கேட்டால் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் வைக்கணும். ஏன்னா பவித்ரா அவர்கள் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து வந்துட்டு பெரிய டஃப்ன்றது கொடுத்துருக்காங்க. கேம் வைஸ்லையும் சரி, மென்டலி சரி, ஃபிசிக்கலியும் சரி, கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட்டுன்றது நம்ம பவித்ரா ஜனனி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க எவிக்ட் ஆவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க, நிஜமாக தெரியல. பவித்ரா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப இதாக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அடுத்த வாரம் அந்த கேஷ் பாக்ஸ் அந்த டைமில், இல்லை அடுத்த வாரம் எவிக்ஷனில் கூட அவங்க வந்துட்டு போயிட்டா கூட ஓகே. ஏன்னா அவங்க கேஷ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு யோசிச்சு கேஷ் பாக்ஸ் எடுத்தால் கூட ஃபைன் தான். ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ அ குட் கேண்டிடேட் டு பிக் த கேஷ் பாக்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாரம் பவித்ரா எவிக்ட் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு எவிக்ட் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு டஃப் பிளேன்றது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நாள்லேருந்து. ஸோ பவித்ரா அவர்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஃபினாலே கூட போனால், ஏன்னா 5 பேர் தாங்க ஃபினாலே இருக்க முடியும். ஸோ பார்க்கலாம் யார் வரான்னு சொல்லி. ஸோ அருண் அவர்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்கார். அருண் அவர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போது நம்ம 13th வீக்கில் இருக்கோம். எப்பயுமே 13th வீக் 14th வீக்கில் ஒரு பயங்கரமான ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் இதுவாக இருக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இருக்கலாங்க, ஏன் இருக்கக்கூடாது? அருண் அவர்கள் கூட எவிக்ட் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அருண் அவர்கள், மஞ்சரி அவர்கள் கூட எவிக்ட் ஆகலாம். ஏன்னா எப்பயுமே இந்த மேல் ஃபீமேல் அந்த மேட்ரு இருக்குது இல்லையா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எவிக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம மஞ்சரி அண்ட் அருண் எவிக்ட் ஆவாங்களா தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அருண் அவர்களுமே வந்துட்டு இந்த வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு அவர் தெரிஞ்சிருக்கவே மாட்டார். நீங்கள் எங்கேப்பா இருந்தார் அருண்? நம்ம அருண் எங்கப்பா, எல்லாருமே டப்பா அருண் சொல்லிட்டு எங்கே அருணையே காணோம். ரொம்ப அப்படியே பாசிட்டிவ் இமேஜாக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரா நம்ம அருண் அவர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அவர் எனக்குமே தெரிலங்க கண்ணுக்கு. ஸோ அங்கங்கே தான் வந்துட்டு இருந்தார் நம்ம அருண் அவர்கள். ஸோ வந்துட்டு இங்கே என்னென்ன சொல்லணும்னு இருந்தேன்னா, சௌந்தர்யா ஃபேன்ஸ், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த ஓட்டிங்கில் வந்துட்டு பயங்கரமான ஒரு ப்ளேன்றது, ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ஓட் போட்டிருக்காங்க நம்ம தீபக் அவர்களுக்கு. நம்ம சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம ரயான் அண்ட் விஜய் விஷாலுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே மேலே இருக்காங்க. ஸோ இதிலே நம்மளுக்கு தெரியுது இவங்க எல்லாருமே மேலே இருக்கிறதுனால. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பி த டாப் 5, யார் வந்துட்டு அந்த ரேஸ்க்குள்ளே இருக்க போகிறா, யார் அந்த ட்ராஃபி அடிக்க போகிறா, யார் அந்த ரன்னரப் ஆக போகிறா, யார் 3rd ரன்னரப் ஆக போகிறா, யார் 2nd ரன்னரப் ஆக போகிறா, நமக்கு இதிலே தெரியுது. ஸோ ஜாக்லின் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஓட் ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஜாக்லின் அவர்களை அடுத்த வாரம் மிட் வீக்கில் தூக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபினாலே வீக்கு மிட் வீக்கில் தூக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு டிராஸ்டிக்காக இந்த ஓட்டுன்றது பயங்கரமாக குறைஞ்சிட்ருக்கு, விச் இஸ் வெரி பேட். லைக் வந்துட்டு அவங்க ஃபேன்ஸுக்கு வெரி பேடாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே ஓட்டிங் ஆர்டரு. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல தீபக் அவர்கள் இருக்கார், 2nd இடத்துல ராணவ், 3rd இடத்துல விஷால், 4th இடத்துல ரயான், 5th இடத்துல ஜாக்லின், 6th அருண், 7th பவித்ரா அண்ட் 8th மஞ்சரி. ஸோ என்னோட கெஸஸ் அப்படி 2 எவிக்ஷன் இருந்துச்சுன்னா 1 வில் பி அருண் அண்ட் மஞ்சரி. அப்படி 1 எவிக்ஷன் இருந்துச்சுன்னா மஞ்சரி வில் பி எவிக்டிங். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் எவிக்ட் ஆகணும், யார் டிசர்வ் டு பி எவிக்டட் இந்த 13th வீக்? ஒரு எவிக்ஷன்னா யார் இருக்கணும், 2 எவிக்ஷன்னா யார் வெளியே போகணும், யார் வெளியே போவான்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் வந்துட்டு சாட்டர்டே ஷூட்டில் நல்லா ஆச்சு, நல்லா நடக்க போகுது, நல்லா பேச போகிறாங்கன்றதை வந்துட்டு மறக்காமல் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.